கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக 12ஆம் தேதி டெல்லியில் விஜய் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து டெல்லிக்கு சென்ற பின் தாவேகா நிர்வாகிகள், அதே போன்று கரூர் மாவட்ட காவல் ஆணையர் உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பி விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சுமார் 3 நாட்கள் தாவேகா நிர்வாகிகளான என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அதிகாரிகள் அலுவலகத்தில் ஆஜராகி தங்களுடைய விளக்கங்களை அளித்திருந்தனர். அதே போன்று கரூர் மாவட்ட எஸ்பியும் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து 12ஆம் தேதி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் நேரில் ஆஜராக வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் சார்பில் விஜய்க்கு சம்மனானது அனுப்பப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் ஆஜராவாரா என்கிற அடிப்படையில் கேள்வியும் எழுந்திருந்த நிலையில் தற்பொழுது விஜய் 12ஆம் தேதி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது விஜய்க்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் அவர் 12ஆம் தேதி ஆஜராக உள்ளார் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜனவரி 11ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் டெல்லி பயணம் செய்ய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் தேதி அவர் ஆஜராக உள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது.